அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பு நாம் தொடர்வோம். கடந்த வகுப்புகளில் நாம் ஒவ்வொரு சக்கரமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் பார்த்தோம், நாபி சக்கரம் பார்த்தோம். இன்று பவசாகரம் பற்றி பார்ப்போம். இந்த தியானத்துக்கு நாம் குருவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரம் மிகவும் முக்கியமானது. எமது எண்ணங்கள் அனைத்தையும் நாம் இப்பொழுது மன்னித்து எமது மனதையும் உடலையும் இலகுவாக்கிக் கொள்வோம். எமது மமகாரம் கடந்த கால வாழ்வின் விளைவால் எமது தலையில் இருக்கும் மமகாரம் எதிர்கால வாழ்வை பற்றிய சிந்தனைகளால் எமக்குள் ஏற்பட்ட அகங்காரம், இவைகளால் வரும் எண்ணங்கள். அவை உண்மையில் எம்முடையதல்ல. நாம் என்று இங்கு சொல்லும் போது அது ஆத்மாவை குறிக்கின்றது. ஆத்மாவிற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே அவற்றை நாம் மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுவோம். எமது கவனத்தை எமது தலை உச்சி குழியில் வைப்போம். எமது இருதயத்தின் இருப்பிடம், ஆத்மாவின் இருப்பிடம். கவனத்தை நாம் அங்கு வைக்கும் போது நாம் ஒரு தூய ஆத்மா தவிர வேறில்லை என்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு வருகின்றது. ஆத்மா என்பது எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தை நாம் பிரதிபலிக்கின்றோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவையாக மெதுவாக கீழிருந்து மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மூன்று தடவை முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம்.
உங்களுக்கு இடது நாடி பிரச்சனை, மன சோர்வு, கடந்த காலத்தில் இருந்து மீள முடியாது இருப்பவர்கள் மெழுகுதிரி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் உப்பு நீர் மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். சாயோகா தியானத்தில் உப்பு நீர் சுத்திகரிப்பு மாலை நேரம் ஒரு தடவை மிக முக்கியமான ஒன்றாகும். கடந்த வகுப்பில் நாம் நாபி சக்கரத்தை பற்றி பார்த்தோம். நாபி சக்கரம் எமது உலக வாழ்வில் எமக்கு மன அமைதியையும் திருப்தியையும் எமக்கு தந்தருளும் சக்தி மையமாகும். இந்த உலக வாழ்வில் நாம் மன அமைதி, திருப்தி மற்றும் தாராள மனப்பான்மையை வளர்த்து கொள்ளும் போது நாம் எமது மனதில், எமது எண்ணங்களில், செயல்களில் உயர்நிலையை அடைகின்றோம். அதாவது ஆத்ம பரிணாம வளர்ச்சியை நோக்கி எமது எண்ணம் செல்கின்றது. உலக வாழ்வில் மன திருப்தி அடையும் வரை அந்த நிலை ஏற்பட நாம் உலக வாழ்விலேயே சுழண்டு கொண்டிருப்போம். அதற்கும் அப்பால் செல்வது உண்மையை தேடுபவர்கள் மட்டுமே, அவர்களால் மட்டுமே அது முடியும். இன்று பவசாகரம் பற்றி பார்ப்போம். பவசாகரம் இந்த நாபி சக்கரத்தை, அதாவது எமது தொப்புள் பகுதி, தொப்புள் சக்கரம் என்று சொல்லுவோம். நாபி சக்கரம், அதை சுற்றி இருக்கும் பகுதி. இந்த பகுதி வெற்றிடம் என்று அழைக்கப்படும். வாய்ட் என்று சொல்லப்படும். இந்த பகுதி உண்மையில் எமது சுவாதிஷ்டான சக்கரம் நாபியில் இருந்து தொங்குகின்றது மற்றும் நாபியை சுற்றி சுழல்கின்றது. அதனால் ஏற்படும் வெற்றிடமாகும். இந்த எமது பவசாகரத்தில் தர்மம், அதாவது எமது பவசாகரத்திலேயே உலக மாயை இருக்கின்றது. இந்த உலக மாயையை நாம் கடக்க வேண்டும். இந்த உலக மாயையை நாம் கடப்பதற்கு எமது பவசாகரத்தில் நாம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வர வேண்டும். இந்த தர்மத்தை எமக்குள் நிலைநாட்டுவதற்கு இதுவரை 10 குரு அவதாரங்கள் உலகில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் பின்பு பார்ப்போம். அந்த அவதாரங்கள் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்க வந்தார்கள். அதற்கு தேவையான அவசியமான தர்மத்தினை நிலைநாட்டி மனித நேயத்தை, நீதியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி வழி நடத்த அவர்கள் இந்த உலகில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அவதாரங்களாக அவதரித்திருக்கின்றார்கள். மனிதர்களை அறியாமையிலிருந்து முன்னேற்றி செல்வதற்காக அவர்கள் அவதரித்தார்கள். அவர்களை பற்றி நாம் சாயோகாவில் பார்ப்போம். அவர்களெல்லாம் ஆன்மீகம் என்ற ஒரு பெரிய மரத்தின் வெவ்வேறு கிளைகளாகும்.
அவர்கள் எல்லாம் ஒரு மூலத்திலிருந்து தோன்றியவர்கள். உலகில் ஒரே ஒரு தெய்வீக சக்தி மட்டுமே இருக்கின்றது. வெவ்வேறான சக்திகள் இருக்க முடியாது. தெய்வீக சக்தி ஒன்றே. அதனுடைய மூலம் அதுவே மூலம். அந்த மூலத்திலிருந்து பல வகையான அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வெவ்வேறு அவதாரங்கள் அவதரித்திருக்கிறார்கள். அதனால் நாம் அனைத்து மதங்களையும் மதிக்கின்றோம். அந்த மதங்களின் உண்மையான சாரம் எல்லா மதங்களிலும் எல்லா அவதாரங்களும் சொன்ன உண்மையான சாரம் ஒன்றே. அங்கு வேறுபாடு இல்லை. அனைத்து மதங்களின் நோக்கம், அவதாரங்களின் நோக்கமும் மனிதனை ஆத்ம முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்வதே. எனவே அவர்கள் அனைவரும் இந்த ஆத்ம முன்னேற்ற பாதையில் சயோகாவில் மிகவும் முக்கியமானவர்கள். நமது பவசாகரத்தில் அவர்களின் பங்கு இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் மதிக்கப்பட வேண்டும். மனிதர்களே தங்களுடைய வசதிக்கேற்ப அறியாமையால் அந்த அவதாரங்களை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் அறியாமையால் மதங்களை வேறுபடுத்தி பணத்திற்காகவும் அதிகாரம் புகழ் என்பவற்றிற்காக சுயநலம் என்பவற்றிற்காக மதங்களை வெவ்வேறு வழிகளில் எடுத்துச் சென்று வேறுபடுத்தி விட்டார்கள். ஆனால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு அவை அனைத்தும் ஒரு மூலத்தில் இருந்து வந்தவை, ஒரே வழியையே காட்டுகின்றன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமாதிஜி பெருமளவு மக்களுக்கு கூட்டாக ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்து அவர்களுடைய ஆத்ம ஞானத்தை, அதாவது தூய ஞானம், தூய அறிவை அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் திறந்து ஒளியூட்டி அவர்களுடைய அறியாமையை போக்கி இந்த கூட்டான புரிந்துணர்வை, ஆத்ம விழிப்புணர்வை தந்தருளி இருக்கின்றார். இதன் மூலமாக கூட்டாக மக்கள் உண்மையை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு புறம் வேற்றுமை, சண்டை, போர், மதங்களின் பெயரால், அவதாரங்களின் பெயர்களால் சண்டைகள் ஒரு புறம் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் ஆன்மீக புரட்சி மூலமாக ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பெருந்திரளான மக்கள் உருவாகி கொண்டு வருகின்றார்கள். எனவே இப்பொழுது நாம் எதை தெரிவு செய்வது என்ற நிலையில் இருக்கின்றோம். இந்த பாகத்தில் நாம் சேரப்போகின்றோம், எம்மை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை உணர்ந்து பரம்பொருளோடு எம்மை இணைத்துக் கொள்ளப் போகின்றோமா, அல்லது நாம் உலக மாயையில் உழன்று
சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் என்று பிரிந்து செல்ல போகின்றோமா என்ற தெரிவு நமக்கு இப்பொழுது தேவையாகின்றது. தெய்வீகம் எம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றது. அதற்கு எமக்கு முழுமையான வழிகாட்டியாக ஸ்ரீ மாத்திச்சி அவர்கள் நமக்கு ஆத்ம ஒளியை தந்து அதற்கான முழுமையான வெளிச்சத்தை காட்டி ஒளி காட்டி எம்மை வழி நடத்துகின்றார். இதற்கு சான்று சாயோகாவை பயிலும் 100க்கு மேற்பட்ட நாடுகளில் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களே, சகஜ யோகிகளே. ஒரு குருவானவர் தமது சீடர்களை மாயை எனும் உலக வாழ்வை கடந்து எடுத்துச் செல்கின்றார். அவர் ஒரு ஓடம் போன்றவர். தனது சீடர்களை அன்புடனும் சரியான வழிகாட்டலுடனும் அந்த உலக மாயை கடலை கடக்க செய்கின்றார். குரு என்றால் உயர்ந்தது என்பதே குரு என்பதன் பொருள். எம்மை விட உயர்ந்தவர், அறிவால் அன்பால் உயர்ந்தவர். அவரை போல் தன்னலமில்லாத அன்பையும் தெய்வீக தூய ஞானத்தையும் யாரும் கொண்டிருக்க முடியாது. அவரே குருவானவர், அனைவரையும் விட உயர்ந்தவர், குருவாக இருக்கும் தகுதி கொண்டவர். குருவிடம் முழுமையாக நாம் சரணடைய கூடியவர். நாம் முழுமையாக சரணடையும் போது எம்மை முழுமையாக ஏற்று எம்மை மீட்டெடுத்து எம்மை நல்வழியில் முழுமையாக எடுத்துச் செல்லும் திறமை கொண்டவரே குருவானவர். எனவே அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். தன்னலமில்லாத அன்பும் அவருடைய தூய ஞானமுமே அவருடைய முழுமையான சக்தியாகும். மற்றும் அவர் அதை நிரூபிக்கின்றார். தமது சீடர்களிடம் குரு அதை நிரூபிக்கின்றார். குரு தன் குழந்தைகளை நேசித்து குழந்தைகளை திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்தும் வலிமையும் தைரியமும் கொண்டவர். குழந்தைகளை சரியான பாதையில் வைத்து வழிநடத்தி அவர்கள் அனைத்து உலக மாயைகளிலிருந்தும் மீண்டு எழுந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை முன்னேற்றும் தீவிரமான ஆசை கொண்டவரே ஒரு நல்ல குருவானவர். தன்னலமில்லாத அன்பும் மற்றும் பாதுகாப்பும் அருளும் வலிமை கொண்டவர். அவ்வாறான குரு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டியவர். நாம் பார்த்தோம் என்றால் எந்த ஒரு சக்தியும் உயர்ந்த, அதாவது கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்திற்கு பாய்கின்றது. நீர் வீழ்ச்சி உயர்ந்த இடத்திலிருந்து கீழ் நோக்கி செல்கின்றது. அதுபோல் குருவும் குருவின் உயர்ந்த இடத்தில் இருக்கும் அவருடைய
சக்தி எமக்குள் தானாக அது பாய்கின்றது. எனவே நாம் அதை பெற்றுக்கொள்ள பணிவு அவசியம். அந்த பணிவை நாம் காட்டுவதற்கு குருவானவர் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டும். குருவுக்கான உயர்ந்த சிறந்த இடம் உலகில் எமது இருதயமே மிக சிறந்த இடமாகும். ஒரு குருவை நீங்கள் இவரை நான் குருவாக ஏற்கப் போகின்றேன் என்று தீர்மானித்து விட்டால் தீர்மானிப்பது உங்களுடைய விவேகத்தை பொறுத்தது. தீர்மானித்த பின்பு அவரை இருதயத்தில் இருத்தும் போதே அந்த குரு சிஷ்யன் குருவுக்கும் குருவின் அந்த உறவு நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் எவ்வாறு தூய ஆசை கொண்டிருக்கின்றோமோ, ஆத்ம வழியில் நாம் முன்னேற வேண்டும் என்ற தூய விருப்பம் கொண்டிருக்கின்றோமோ, அதே போலவே குரு ஆனவரும் தீராத ஆசை கொண்டிருக்கின்றார். தனது சீடர்களை நல்வழித்தி மேம்படுத்தி தன் நிலைக்கு குரு நிலைக்கு உயர்த்தும் தீராத ஆசை கொண்டிருக்கின்றார். எனவே எமது பவசாகரத்தின் நற்பண்புகளை பார்ப்போம். இங்கேயே நாம் இந்த பவசாகரத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். உலக மாயையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு பவசாகரத்தில் நாம் சுய தேர்ச்சி எம்மை ஆளும் திறனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய தேர்ச்சி, எம்மை நாம் ஆளும் திறன், இதுவே குரு தத்துவம். நாமே எமக்கு குருவாக இருக்கும் திறனை நாம் எமது குருவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியான தீர்க்கமான நிலை, தீர்மானிக்கும் ஆற்றல், உறுதியான முடிவெடுக்கும் ஆற்றல், அதோடு பொறுமை மிகவும் அவசியம். பொறுமை நமது பவசாகரத்தில் நாம் குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சமநிலை, நேரான நடத்தை, அதாவது நல்லொழுக்கம், தர்மம், கண்ணியம், மேன்மை, எமது கண்ணியம் மேன்மையையும் நாம் உணர வேண்டும். உண்மை மற்றும் தூய தெய்வீக அறிவுக்கான தாகம், அதாவது தூய விருப்பம், இவை இருப்பதோடு எமது பவசாகரத்தின் திறன் ஆன்மீகத்தில் நாம் வளர்வது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களையும் எம் பக்கம், அதாவது இழுக்கும் திறன், அந்த ஈர்ப்பு சக்தி நமக்குள் வருகின்றது. ஒரு குடும்பத்தில் நாம் நல்லவர்களாக இருக்கும் போது மற்றவர்கள் தானாக எம்மை பார்த்து நல்லவர்களாக மாறும் திறனை பெறுகின்றார்கள். எமது பேச்சு, நடத்தை, எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் தூய்மையாக மாறும் போது, நற்பண்புகளாக மாறும் போது மற்றவர்களை அது தானாக வழிநடத்தி அவர்களை மாற்றுகின்றது. இதுவே குரு தத்துவம். ஸ்ரீ மாதாஜி எமது தெய்வீக குருவாக இருக்கின்றார்.
இந்த குரு திறன் அனைத்தையும் எமது பவசாகரத்தில் தந்து எம்மை குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். இதுவே பவசாகரம். பவசாகரத்தை பாதிக்கும் காரணிகளை தெரிந்து கொள்வது முக்கியம். சுகாதாரமற்ற உணவு பழக்கங்கள், அது எமது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. நாம் உண்ணும் போது எமது பவசாகரம், நாபி பவசாகரத்தில் தேவையற்றவற்றை நாம் உள் செலுத்தக் கூடாது. உணவை நாம் சுகாதாரமான ஆரோக்கியமான உணவை நாம் உண்ண பழகிக்கொள்ள வேண்டும். உண்மையில் எமக்கு அதிக உணவு தேவையில்லை. நாம் வாழும் இடத்தில் காலநிலைக்கு ஏற்ப எமக்கு கிடைக்கும் உணவு வகைகளே எமது உடல் ஆரோக்கியத்துக்கு போதுமானது. மற்றும் மது, போதை வஸ்துக்கள், அவற்றில் அடிமையாவது, அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கமின்மை, உண்மையை தேடாதிருத்தல் மற்றும் மிக முக்கியமான ஒன்று தவறான குருமார்கள். இப்பொழுது ஆன்மீக சந்தையில் குருமார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நீங்கள் காசு கொடுத்து எவரை வேண்டுமானாலும் வாங்குவதற்கு பலர் இருக்கின்றார்கள். ஆன்மீகம் என்ற பெயரில் யார் பணம் சம்பாதிக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒன்று. அனைவரது பிறப்புரிமை. அதற்கு விலை பேச முடியாது. யார் விலை பேசுகிறார்களோ அவர்களிடமிருந்து தள்ளி விலகி இருங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக இந்த அன்பு சக்தியிடம் முழு நம்பிக்கை வையுங்கள். அதற்கு நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை. மற்றும் புகழுக்காக மற்றும் மிகவும் பயங்கரமானவர்கள், பிழையான வழியில் மக்களை வழிநடத்தும் குருமார்களும் அலைந்து திரிகின்றார்கள். அவர்களிடமிருந்து உங்களை விலத்தி வைத்துக் கொள்ளும் விவேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பவசாகரத்தை நாம் ஒழுங்கான தியானம் மூலம் சமநிலையில் வைத்திருக்க முடியும். நாடிகள் சமநிலை, உப்பு நீர் சுத்திகரிப்பு மற்றும் நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல உணவு பழக்கங்கள் எமது கல்லீரலை வளமாக வைத்திருக்க உதவும். மற்றும் உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் மூலமாக தியானிப்பதன் மூலம் நாம் ஒவ்வொரு நாளும் எம்மை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். இப்பொழுது முழுமையாக கவனத்தை மூலாதாரத்தில் இருந்து நடு சுழுமுனை நாடி வழியாக மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக சகஸ்ராரத்துக்கு எடுத்து வரும். உச்சிக்குழியில் சிறிது அமைதியாக இருக்கும்.
இப்பொழுது நமது கவனத்தை உள்முகமாக வலது மூக்குத்துவாரம் வழியாக, வலது நாடி வழியாக, நமது வலது நாடி முழந்தண்டின் வலது பக்கத்தினூடாக சுவாதிஸ்தானம் வரை எடுத்து வருவோம் நமது கவனத்தை. பின்பு மூலாதாரத்திலிருந்து கவனத்தை நடு நாடி வழியாக சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். மெதுவாக, அமைதியாக. இது நமது கவன பயிற்சியாகும். சஹஸ்ராரத்தில் என்ன நடக்கிறது என்று அவதானிப்போம். அதே நேரம் இரு கைகளையும் அவதானிப்போம். இப்பொழுது கவனத்தை இடது மூக்குத்துவாரம் வழியாக, இடது நாடி வழியாக கீழ் நோக்கி இடது மூலாதாரத்துக்கு எடுத்து வருவோம். இப்பொழுது மூலாதாரம், நடுமூலாதார ஊடாக முழந்தண்டு வழியாக நமது முதுகை நேராக வைத்துக் கொள்வோம். முழந்தண்டு வழியாக சஹஸ்ராரத்துக்கு எடுத்து வருவோம். தலை உச்சி குழியில் கவனத்தை வைத்து வலது கையை தமது தலை உச்சி குழியில் வைப்போம். குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று கவனிப்போம். நாம் கை வைத்திருக்கும், அதாவது வலது உள்ளம் கையை தலை உச்சியில் வைத்திருக்கின்றோம். கை வைத்திருக்கும் இடத்தில் குளிர்மை இருக்கின்றதா என்று பார்ப்போம். பிறகு நமது வலது கையை 2 அங்குலம் மேல் உயர்த்தி சிறிது வைத்துக் கொள்வோம். பின்பு மெதுவாக நாம் நமது வலது கையை மேல் எடுத்து செல்வோம். கீழ் கீழ் கொண்டு வருவோம். மெதுவாக மேலும் கீழும் எடுத்து செல்வோம். அவ்வாறு எடுத்து செல்லும் போது குளிர்மை, குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றன என்று பார்ப்போம். ஒவ்வொரு மெதுவாக அசைக்கும் போது அங்கு கவனத்தை கவனியுங்கள். உங்களுக்கு விருப்பம் என்றால் முடியுமானவரை மேலே மெதுவாக மேலே கொண்டு செல்லுங்கள். அந்த குளிர்ச்சியை உணரும் வரை கையை நீங்கள் மெதுவாக மேலே கொண்டு போகலாம். பின்னர் மெதுவாக கீழே கொண்டு வரலாம். நன்றாக குளிர்ச்சியை உணர முடிந்தால் கையை அந்த இடத்திலேயே வைத்து சிறிது நேரம் தியானிக்கிறேன். இப்பொழுது நமது வலது கையை நாம் மடிக்கு கொண்டு வருவோம். மடியில் நன்றாக திறந்து வைப்போம். இடது கையை தலையுச்சி குழிக்கு மேல் தலையுச்சியில் வைப்போம் சிறிது நேரம். இடது உள்ளம் கை
அந்த கை உச்சி குழியில் இருக்கும் இடத்தை நாம் அவதானிப்போம். பிறகு மெதுவாக 2 அங்குலம் உயர்த்தி மேலே கொண்டு வருவோம். பின்பு மெதுவாக மேலே மேலே மிகவும் மெதுவாக அந்த குளிர்ச்சியை உணர்கிறீர்களா என்று மெதுவாக மேலே எடுத்து செல்வோம். பின்பு மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இவ்வாறு கொண்டு வரும் போது ஒரு இடத்தில் நன்றாக நீங்கள் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்தில் கூடிய அளவு குளிர்ச்சி உணரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த இடத்தில் மெதுவாக கையை நிறுத்தி சிறிது நேரம் தியானிக்கணும். இப்பொழுது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது இடது கை வலது கை இரண்டையும் நாம் அவதானிப்போம். கூட்டாக இடது நாடியை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். வலது கை பூமியை நோக்கி, இடது கை மடியில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி வைப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், அதனால் எனது தலையில் சேகரிக்கப்பட்ட மமகாரம் அனைத்தையும் நான் முழுமையாக தங்களிடம் சரணடைகின்றேன். எனது இடது நாடியில் தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். எமது இடது உள்ளம் கையை அவதானி. இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். எப்பொழுது எமது வலது நாடியை சமநிலை செய்து கொள்வோம். இடது கை 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். பிரார்த்திப்போம். வலது கை 5 விரல்களும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இருக்கட்டும். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது எதிர்கால வாழ்வை பற்றிய பயங்கள், அதீத திட்டமிடல்,
அதனால் மன உளைச்சல், உடல் உழைப்பு, களைப்பு, மேலதிக வெப்பம் அனைத்தையும் எனது இடது நாடியிலிருந்து முழுமையாக வெளியேற்றி எனது வலது நாடியிலிருந்து முழுமையாக வெளியேற்றி எனது வலது நாடியை அமைதிப்படுத்தி தாருங்கள். எனது மனதிலும் உடலிலும் அமைதியை தாருங்கள். எனது எண்ணத்திலும் செயல்களிலும் தூய்மையை தாருங்கள். எமது வலது உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, என்னை உண்மையில் இருக்க செய்யுங்கள். கடந்த காலம், எதிர்கால பாதிப்புகளிலிருந்து என்னை முழுமையாக மீட்டெடுத்து என்னை உண்மையில் இருக்க செய்யுங்கள். எமது வலது கையை நாம் தொப்புள் பகுதியில் வைப்போம். எமது பவசாகரத்தில் இதில் பிரார்த்திப்போம். தாயே, நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். என்னை நானே முழுமையாக கையாளும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், உறுதியான மனம், நல்லொழுக்கத்திலிருந்து வலுவாத உறுதியான மனம், நானே என்னை நன்றாக சரியான முறையில் கையாளும் திறன் என்பவற்றை எனக்கு தந்தருளுங்கள். எனது பவசாகரத்தில் தர்மத்தை, நல்லொழுக்கத்தை நிலைநாட்டுங்கள். இப்பொழுது எமது வலது கையை இடது பக்க பவசாகரத்தில் வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, உங்கள் அருளால் நானே எனது குருவானேன். நான் தூய்மையான அறிவாக இருப்பதால் நானே எனக்கு குருவானேன். இப்பொழுது எமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை வலது பவசாகரத்தில் வைப்போம். இதில் நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி,
நீங்களே எனது குரு ஆவீர்கள். ஸ்ரீ மாதாஜி, உங்களை நான் எனது குருவாக முழுமையாக இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டது எனது அதிர்ஷ்டமே. நமது இடது கை வைத்திருக்கும் பவசாகர பகுதியை நாம் அவதானிப்போம். வலது கை மூலமாக குளிர்ந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் உட்சென்று எமது பவசாகரத்தை குளிர்விப்பதை நாம் அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது குரு ஆவீர்கள். இப்பொழுது எமது இடது கையை மடியில் திறந்து வைப்போம். ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். பவசாகரம் பற்றிய உரை. மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரைகள் கேட்கும் போது ஸ்ரீ மாதாஜி சொல்லும் விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பின்பு குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது முழுமையான கவனத்தோடு நாம் இந்த உரைகளை கேட்போம். தமிழில் சப்டைட்டில் இருப்பதால் நீங்கள் கண்களை திறந்து பார்க்கலாம். The Guru establishes the Dharma, the sustenance in the disciples. He gives all clear-cut ideas about what is the sustenance power for the disciples. He may preach for the whole world, but for his disciples, he gives very clear-cut instructions. Most of the gurus, when they do it, they actually chisel out every disciple. First they weigh what is the urge of a disciple.
how much a disciple really can receive. And then they accept somebody as a disciple after verifying if the disciple is really capable of receiving even the instructions about dharma, but not in Sahaja Yoga, because your guru is a mother. So she initiates you without finding out what is your urge, what is your capability, and what quality of a personality you have. It's a very different style of guru that you have, which looks after your body, looks after your mind, and looks after your problems, and then bestows upon you the blessings of Kundalini awakening. But normally the gurus do not do. The reason is they are only gurus, not mothers. When you do the Guru Puja, what do you do really? We must understand that. That means you worship the principle of Guru in you by worshipping me. The principle is within you, which is to be awakened, which is to be blossomed, by which you become the gurus. And the principle is that of dharma. So, one has to know that when you are doing my puja, I would like this time really to give you that blossoming within your being, which makes you fragrant with dharma. But as you have seen, after realization you have to be very careful. In the same way, after becoming guru, it is even more necessary to be careful. Because as you know, that in the West, we have ego problem. The Westerners are ego-oriented. And this principle, once established, guru means higher. Guru means the one who has more weight. Guru word is used even for magnetism, which has more weight, gravity. Such a person has much more gravity than others have. So he can teach others. He has to be a higher person. When this awakens into you, has to be sustained with complete observation within you, that you do not succumb to the ways of ego. Also, you should not have irreligious behavior, nor you should have indecent behavior. Neither you should be hot-tempered, nor should be servile, but should be in the center. You are the guru, you are the higher personality than the rest of them. So you have to maintain a certain higher values of dignity, of your own sustenance, which has to be higher than those to whom you teach, who become your disciples. If you are defective, it would be a very big loss for the Sahaja Yoga. ஸோ இந்த உரையில் ஸ்ரீ மாத்திச்சி எமது குரு தத்துவம் எமது பவசாகரத்தில் வளர்ச்சி அடையும் போது நாம் எவ்வாறு
இருக்க வேண்டும் என்பதை விளக்கியுள்ளார். நாம் சமநிலையில், நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள். அதாவது எமது நல்லொழுக்கம் மற்றவர்களை மாற்ற வல்லது. இந்த உயர்நிலை ஆணவம் அல்ல, இது ஆத்ம முன்னேற்றமாகும். இது பணிவு நிறைந்த ஒரு உயர்ந்த நிலை. இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். இந்த உரையில் ஸ்ரீமாதிஜி தியானம், ஒழுக்கம், அதாவது ஒழுக்கத்தை பற்றி கூறுகின்றார். இந்த ஒழுக்கத்தில் 2 வகையான தியானத்தை பற்றி கூறுகின்றார். ஒன்று நாம் உள்ளுக்குள் தியானிப்பது, மற்றது அந்த தியானத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆத்மாவின் நற்பண்புகளை நமது வாழ்வில் வெளியிடுவது நமது வெளிப்புறமான தியானம். எனவே இந்த 2 வகையான தியானம் பற்றிய உரையை நாம் இப்பொழுது கேட்போம். So there are 2 types of meditation. 2 types. Where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga there is no tapascharya, there is no penance for you. They're all blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening every day. Is alright even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation
is the Antaramana uh, tapaha, as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome. They too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sahaja. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I've seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I may sleep later on, but at 4 o'clock I'm up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then, when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja Yoga. And then in the night before sleeping, invariably, all of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. That's why I find Austria has come up so well. And Germans. Germans are like ஸோ காலை மாலை நாம் தியானம் செய்யும் போது நாம் வளர்கின்றோம். அந்த வளர்ச்சி, அதாவது எமது அமைதி, நற்பண்புகள், ஆத்மாவின் நற்பண்புகள் எமது அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஸோ ஒன்று நாம் உள்முகமாக செய்யும் தியானம், மற்றது வெளிமுக தியானம். அந்த தியானத்தில் நாம் எமக்குள் ஏற்பட்ட வளர்ச்சியை நாம் எமது எண்ணங்களிலும் செயல்களிலும் நாளாந்தம் எமது வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். அது வெளிப்புற தியானம். இப்பொழுது ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார், தியானம் சிரமமின்றி நாம் இருக்கும்போது தியானம் சிறப்பாக நடைபெறுகின்றது. எந்த முயற்சியும் இல்லாமல் நடைபெறுகின்றது. அதாவது பற்று அற்றிருக்கும் போது, பற்றின்மை, அதாவது எமது மமகாரம், அகங்காரத்தில் பற்று இல்லாத நிலை, அவற்றை நாம் முழுமையாக விட்டு விடுகின்றோம். விட்டு முழுமையாக நாம் ஆத்ம நிலைக்கு சென்று முழுமையாக சரணடைகின்றோம். அந்த நிலையில் தியானம் நன்றாக நடைபெறுகின்றது. அது பற்றிய ஒரு சிறிய உரை, சிரமமின்றிய தியானம் பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் இப்பொழுது கேட்போம்.
alive. In the same way, the vibrations are coming, they are radiated. What you have to do is to expose yourself to it. The best is not to put in any effort. Don't worry at what point you have a problem. Say many people during meditation have seen if they catch somewhere, they go on looking after it. You just don't have to worry. You just let it go. And it will work by itself. It's going easy. So, you don't have to put in any effort. This is what meditation is. Meditation means exposing yourself to God's grace. Now the grace itself knows how to cure you. It knows how to mend you, how to settle down itself into your being, keep your spirit kindled. It knows everything. So you don't have to worry as to what you have to do, or what name you have to take, what mantras you have to do. In meditation, you have to be absolutely effortless. See, expose yourself fully. And you have to be absolutely thoughtless at that time. Supposing possibility, you may not be thoughtless. At that time, you have to just watch your thoughts, but don't get involved into that. You will find gradually, as the sun rises, the darkness goes away, and the sun's rays go into every crevice and every part and makes the whole place lighted. In the same way, your being will be completely lighted. But if you put in an effort that time, or try to stop something within you, or try to give it a bandhan, it will not. Effortlessness is the only way to meditation. But you should not be lethargic about it. You should be alert and watching. The other side could be people just doze off. No. You have to be alert. If you doze off, nothing will work. That's another side of it. If you are lazy about it, nothing will work. You have to be alert and open, absolutely aware, completely effortless, absolutely effortless. If you are absolutely effortless, meditation will work the best. Don't think of your problems at all, whatever chakras you have, anything. Just expose yourself. See, when the sun shines, all the nature exposes itself to the sun and receives the blessings of the sun effortlessly. It doesn't put in any effort. It just receives itself. When it receives the sun's rays, then the sun's rays start acting and activating. In the same way, the all-pervading power starts working. You are not to maneuver it. You are not to do anything about it. Just be effortless. Absolutely effortless. Don't take any names. Do not bother if your raga is catching, this is catching, that is catching. It is working out. It will go on working as long as it can, and it will do the miracle that it has to do. You don't have to worry about it. It knows its job. But when you put in an effort, actually you create a barrier for it. So no effort is needed. Be absolutely effortless and say, let it go, that's all. No mantras to be chanted. In case you find it's impossible, then you can take my name. But there is no need even. When you put your hand towards me, that's the mantra, sufficient. This gesture itself is the mantra. You see, there is no need to say more, but the thought, in the mind, the emotion should be that we have not spread our hands to that. And it should work. When this emotion is absolutely complete, there is no need to say any mantra. You go beyond it.
So one has to be absolutely effortless. Absolutely effortless. That is what it is. Meditation is for your own asset. Is for your own capital gains that you have to have. But once you get into it, you also achieve your powers. Like you become a governor and you get the powers of the governor. At this time you don't have to think about anybody else. You are not to put your attention to anybody else, but just receive it. Just receive it. Do not think of any other problem, but that you have to be effortless. Absolutely effortless. It would work best on the people who are just receiving. You have problems, that's why you are here. But you cannot solve them. They have to be solved by divine power. This must be understood fully, that we cannot solve our problems. It is beyond us to solve our problems. So, leave it in the hands of the divine power and expose yourself effortlessly, absolutely effortlessly. Sit in comfort and properly with both the feet on the ground, with both the hands. Relax like this. Be comfortable. You should not be uncomfortable at all. You should be very comfortable, because you have to sit for quite some time. And you try to put your attention to me within yourself, if you can, to my Kundalini, if you can. You can come into my Kundalini, then put it up, just like this. The hand should be like this, straight. So effortlessness is the key word. Absolutely effortlessly. Whether you are meditating before me or before my photograph. ஸ்ரீமதிஜி சொல்கிறார்கள், முழுமையான பற்றற்ற நிலை, அதாவது எமது மமகாரம் அகங்காரத்தில் முழுமையாக நாம் கைவிட்டு முழுமையாக எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக அன்பு சக்திக்கு எம்மை வெளிப்படுத்தும் போது, அதாவது இதுவே சரணாகதி, முழுமையாக எம்மை வெளிப்படுத்தும் போது தியானம் நன்றாக செயல்படுகின்றது. அந்நிலையில் நமக்கு மந்திரங்களோ பிரார்த்தனைகளோ எதுவும் தேவையில்லை. நாம் அவை அனைத்துக்கும் அப்பால் ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம், சரணாகதி நிலைக்கு செல்கின்றோம். சோ நாம் அனைவரும் அந்நிலைக்கு செல்லலாம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது என்ற அந்த நிலையை நாம் உணர ஆரம்பித்தால் நாம் அந்த நிலைக்கு மெதுவாக செல்ல ஆரம்பிப்போம். இந்நிலையில் நாம் ஒரு பாடலை கேட்போம். ஆதி சங்கராச்சாரியார், அவர் மிக சிறந்த ஒரு சீடனாக, தன்னுடைய குருவுக்கு சிறந்த ஒரு சீடனாக இருந்து ஆத்ம முன்னேற்ற பாதையில் சென்று சுவபதம் அடைந்தவர்.
ஸோ அவர் குருவை தனது குருவை மதித்து பாடிய குரு அஷ்டகம் தமிழ் விளக்கத்தோடு நாம் இப்பொழுது கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். शरीरं स्वरूपं सदा रोगमुक्तम् यशाचारुचित्रं धनं मेरुतुल्यम् मनश्चेलगं गुरुरोरं कृपात्के ततत्किं 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 जय माता जी जय माता जी जय माता जी कलत्रं धमं पुत्रपौत्रादि सर्वं कलत्रं धमं पुत्रपौत्रादि सर्वं गृहं बन्धवा सर्वभक्ताधिजातं मनश्चेलकं गुरुरोरं कृपात्ये ततत्किं 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 जय माता जी माता जी जय माता जी शतङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगाढ्यं सुपद्यं करोति मनश्चेलकं गुरुरोरं कृपात्ये ततत्किं 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 श्री माता जी श्री माता जी जय माता जी विदेशेषु मान्या स्वदेशेषु धान्या सदाचारवृत्तेषु मातो न चान्या मनश्चलकं गुरुरोरं कृपात्ये ततत्किं 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 जय माता जी श्री माता जी श्री माता जी
लगम गुरुरोरं कृपाके ततकिं 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 जय माता जी श्री माता जी जय माता जी शशिप्रथं भिक्षुदान प्रताप जगत्सु सर्वं करेयात् प्रसादा मनश्चेलकं गुरुरोरं कृपाके ततकिं 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 श्री माता जी श्री माता जी जय माता जी न भोगे न योगे ववाजे में मेधे न भोगे न योगे ववाजी मेधे न कान्ता सुखेनैव वित्तेषु चित्तम् मनश्चेलगं गुरुरोरं कृपाके ततकिं 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 जय माता जी श्री माता जी जय माता जी अरण्ये नवासस्य गेहे न कर्ये न देहे मनोवर्तन्ते मनश्चेलगं गुरुरोरं कृपाके ततकिं 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 जय माता जी जय माता जी जय माता जी गुरुरोष्टकं ये पठेत् पुण्यदेहि गुरुरोष्टकं ये पठेत् पुण्यदेहि यदि भूपति ब्रह्मचारी च गेहि लभेद्वाचितार्थ पदं ब्रह्म संज्ञम् गुरुरुक्तवाक्ये मनुयस्य लग्नम् मनश्चेलगं गुरुरोरं कृपाके ततकिं 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 जय माता जी जय माता जी जय माता जी जय माता जी இப்பொழுது குண்டலினியை எழுப்பி கவசம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம்
சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஸ்ரம். என்றும் இரு கைகளையும் கூப்பி நமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். பேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை நீங்கள் பேஸ்புக் மூலமாக நமக்கு அறிய தரலாம்.